வணக்கம். அடுப்படி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. இது இப்போ ஹோட்டல்ஸில் எல்லா இடத்துலையுமே பிரபலமாக கிடைக்குது. இது நம்மளோட பாரம்பரியமான ரெசிபி. இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஒரு சட்டி வச்சு அது ஹீட் ஆனதும் நம்ம 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 ml சேர்த்தா சரியா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வத்தலை விதை எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே எதுவுமே விதை இருக்கக்கூடாது. இப்போ இந்த வத்தலை நம்ம சேர்த்துடலாம். 6லேருந்து 8 வரைக்கும் நான் வத்தல் எடுத்திருக்கேன். வத்தல் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துப்போம். வத்தல் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நூறு கிராம் வெங்காயம். இது சின்ன வெங்காயம், நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துருவோம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிக்கன் லேசாக வதங்கினதும் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதனால் உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், நல்ல தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது குக்கிங் தெரியாதவங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம வேற ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
சிக்கன்லேருந்து வந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிடுவோம். ஃபிஃப்டீன் to 20 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாகவே வந்து சிக்கன் சிந்தாமணி செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.